பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான இந்த ஆராதனை நாட்களிலும் தேவனுடைய நாமத்தை பெத்தேல் மகிமை சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்களோடு கூட சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் ஒரு பாடலை பாடி நாம் செபிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என்கின்ற இயேசுவை என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே, விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஹல்லேலூயா. கிருபையும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நன்மையான ஜெப கொடுகிலும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். கடந்து வந்து ஒவ்வொரு தெய்வ மக்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறப்ப ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம். நம்முடைய பாதம் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவரே நம்முடைய நன்மைகள் வெளிப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாட்களில் என்ன பாரத்தோடு நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ ஸ்தோத்திரனுடைய பாத சுமைகள் நீங்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாகப்பா. ஒருவரும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்ப வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவர் கேட்கிற வார்த்தை நிமித்தமான ஒரு மெய்யான சந்தோஷத்தை விடுதலையும் நம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, கவலைகள் கண்ணீர் ஆண்டவர் வேதனை அப்பா எல்லா மன சஞ்சலங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக ராஜா. தகப்பனே, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கு நாங்கள் காண்பதே இல்லை என்கிற ஒரு நிச்சயம் உம்முடைய பிள்ளைடைய வாழ்க்கையிலே கடந்து வரட்டும் அப்பா. ஆமே, நீர் அப்படி செய்கிறமைக்காக நன்றி. அடிமை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும் உம்முடைய கரங்களை நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் இந்த ஆராதனை நாட்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஸ்தோத்திரம். உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள் நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் மேன்மேலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். தேவனுடைய அளவற்ற கிருபை உங்களை ஆமென் நாளுக்கு நாள் சூழ்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் கூட ஸ்தோத்திரம் ஆமென் நாம் தியானத்திற்காக நாம் ஸ்தோத்திரம் இந்த நாட்களில் தெரிந்து கொண்ட தேவனுடைய
ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம், நிச்சயத்தோடு ஓடுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நம்முடைய ஓட்டம் ஸ்தோத்திரம் வெறுமையாய் போகக்கூடாது. நாம் ஓடுகிற ஓட்டம் ஒரு நிச்சயத்தோடு நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். நிச்சயத்தோடு நாம் ஓடுவோம் என்று சொன்னால் ஆமென், நம்முடைய ஓட்டத்தினுடைய முடிவில் நமக்காக ஒரு நல்ல ஒரு ஆமென் பரிசு ஆயத்தமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய ஓட்டத்தின் முடிவில் நமக்கு ஸ்தோத்திரம் ஜெயகரமான ஒரு ஜீவியம் காத்திருக்கிறது. ஆகவேதான் இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை அவளோடு கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். நாம் ஓடுகிற ஓட்டம் ஆமென் ஒரு நிச்சயத்தோடு காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவேதான் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தான் ஓடின ஓட்டத்தில் அவர் ஸ்தோத்திரம் நிச்சயத்தோடு அவர் ஓடி முடித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி 24 ஆமென் ஸ்தோத்திரம் 27 வரையிலும் ஆமென் நான் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார் 26வது வசனத்தில், ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன். எவ்வளவு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்று பாருங்கள். பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கை என்னும் ஓட்டத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிறதான இந்த வாழ்க்கை என்னும் பயணத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் நான் நிச்சயத்தோடு நான் ஓடுகிறேன், நிச்சயத்தோடு நான் ஆமென் ஸ்தோத்திரம் என் ஓட்டத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கும்போது என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஏதோ வெறுமை என்பது அல்ல. ஒரு பந்தயத்திற்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் பார்க்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு இந்த உலகத்தில் எல்லாரும் ஆமென் பார்க்கும்போது ஓடுகிறாங்க. ஆனால் நம் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஓட்டை பந்தயத்திற்கு நம்ம ஸ்தோத்திரம் ஓடுகள் ஸ்தோத்திரம் எல்லாரும் ஒரு நிச்சயத்தோடு நாம் ஓட வேண்டும். நாம் ஓடுகிறதான ஓட்டத்தின் முடிவில் ஆமென் ஸ்தோத்திரம் நான் நல்ல பரிசை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த உலகத்தில் எல்லோரும் ஓடுகிறதைப் போல நானும் ஓடுகிறேன் அப்படி நாம் இருக்கக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் நம்முடைய ஓட்டத்தில் ஒரு வெற்றி நாம் காண வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஜெயத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும். ஆமென். அவர் சொல்லுகிறார் ஆமென் எல்லாரும் ஓடுகிறார்கள் ஆமென் ஸ்தோத்திரம், ஆகிலும் ஒருவனே பரிசை பெறுவார் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தனக்குள்ளும் அந்த விசுவாசம் இருந்தது, மற்றவர்களுக்கும் ஆமென் அந்த விசுவாசத்தை அவர் எடுத்து சொல்லுகிறார். நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள். ஹல்லேலூயா. in the name of Jesus. ஆமென். எவ்வளவு தூரம் அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தை ஆமென் தொடுகிறது என்று பாருங்க. இந்த வார்த்தை கேட்கிறவங்களுடைய உள்ளத்தில் ஒரு விசுவாசம் வர்த்திக்கப்படுவதாக. நம்முடைய விசுவாசம் ஆமென் தளர்ந்து போய் இருக்கிறது அல்ல, ஒரு சோர்வின் ஆவியோடு நாம் இந்த ஆராதனையிலே காணப்படுவது அல்ல, நிச்சயத்தோடு. இதுவரைக்கும் ஒரு நிச்சயம் நமக்குள் இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் இந்த பவுலடியார் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை நாம் பார்க்கும்போது ஓ ஸ்தோத்திரம், நான் ஆண்டவரே உமக்கு உடைய பாதையிலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த பாதையிலே நெருக்கங்கள் வரலாம் ஆண்டவரே, பல சோதனைகள் வரலாம், பல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இடுக்கண்கள் கடந்து வரலாம், பலவிதமான சூழ்நிலைகள் என்னை நோக்கி வரலாம். ஆனாலும் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். என் ஓட்டம் ஜெயமாக முடியும். ஹல்லேலூயா. என் ஓட்டத்தின் முடிவில் நான் ஒரு வெற்றி வாகை நான் சூடுவேன். அவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம், ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடுவதில்லை, எனக்குள் ஒரு நிச்சயம் இருக்கிறது. நான் ஓடுகிற ஓட்டத்தில் ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த ஓட்டத்தில் நமக்கு ஒரு உறுதியான ஒரு நிச்சயம் காணப்பட வேண்டும். காரணம் ஸ்தோத்திரம், சோதனை காற்றுகள்
வீசும்போது, பாடுகள் ஆமே ஸ்தோத்திரம் புயலை போல கடந்து வரும்போது, ஆமே ஸ்தோத்திரம் நம்மால் நின்று பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஓட்டத்திலே ஒரு நிச்சயம், ஹல்லேலூயா, உறுதியான ஒரு அடித்தளம் நமக்குள் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படி என்று சொன்னால் எந்த சோதனை, புயல் காற்று, பெருவெள்ளங்கள், அக்கினி போன்ற சோதனைகள் நம்மை சூழ கடந்து வந்தாலும் ஆமே நமக்குள் ஒரு நிச்சயம் இருக்குமே என்று சொன்னால், உறுதியான ஒரு நிச்சயம் காணப்படும் போது நாம் ஒருபோதும் நாம ஸ்தோத்திரம் அசைக்கப்பட மாட்டோம். ஒருபோதும் அந்த சோதனை நாம் விழுந்து போக மாட்டோம். காரணம், ஆமே என்னோடு கூட இருக்கிற தேவன் நான் ஓடுகிற ஓட்டத்தை எனக்கு ஜெயமாக முடிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்குள் இருக்க வேண்டிய நிச்சயம், ஆமென், இன்றைக்கு நான் மரித்தாலும் கர்த்தரோடு கூட நான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனாலும் அந்த பரமராஜ்யத்தில் எனக்கு ஆமென் ஒரு பங்கு உண்டு. கர்த்தர் ஆமென் அந்த ராஜ்யத்தில் என்னை அவகாசியாய் மாற்றுவார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு எப்போதும் காணப்பட வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். முதலாவது ஆமென் ஸ்தோத்திரம், நமக்கு ஆமென் ஒரு நிச்சயம். எப்படிப்பட்ட, எதை குறித்த நிச்சயம், எப்படிப்பட்டதான ஒரு நிச்சயம் நமக்குள் காணப்பட வேண்டும் என்பதை ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் சொல்லும்போது, முதலாவது ரட்சிப்பின் நிச்சயம் நமக்குள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எல்லாரும் நம்முடைய கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நாம் எத்தனை பேர் உண்மையாய் சுத்தம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அந்த உண்மையான ரட்சிப்பு ஆமென் நமக்குள் எத்தனை பேருக்குள் இன்றைக்கு காணப்படுகிறது? ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பை நாம் எத்தனை பேர் சுதந்தரித்திருக்கிறோம் என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பை குறித்த ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆமென் நிலைமையிலே நாம் காணப்பட்டால் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி கொடுத்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, நமக்காய் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஸ்தோத்திரம் ஆமென் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஆமென் நமக்கு ஸ்தோத்திரம் பாவ மன்னிப்பினுடைய ஒரு நிச்சயத்தை நமக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் ஆமென் ஸ்தோத்திரம் மன்னித்து ஆமென் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ரட்சிப்பை குறித்த நிச்சயத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலடியார் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது, ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்படி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய 9-10 வேதம் சொல்லுகிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கனுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமே இந்த வசனத்தை நன்றாக நீங்கள் கவனிக்கும் போது ஆமே ஆமே ஸ்தோத்திரம் இங்க பார்க்க, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கனுக்கு நீங்களாக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய இரத்தம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய இரத்தத்தினாலே பாவிகளாய் இருந்த நாம் இன்றைக்கு நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். சந்தோஷமா கரங்களை அசைத்து ஆமென் ஹல்லேலூயா ஆமென். இந்த நாட்களில் நாம் கோபாக்கனுக்கு நீங்களாக்க ஆமென் ஸ்தோத்திரம் அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். அவர் மூலமாகவே அந்த ரட்சிப்பு நமக்கு நிச்சயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ரீபாபா சந்தரபா இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனத்தின்படியாய் கர்த்தர் நம்மை அவருடைய ஆமென் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, அந்த மாசற்ற இரத்தத்தினால, அந்த தூய இரத்தத்தினால நம்மை நீதிமான்கள் ஆக்கினாரே. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த நீதிமானாய் மாற்றப்பட்டு அந்த கோபாக்கனுக்கு நீங்களாக்கி ஆமென் ஸ்தோத்திரம் நாம் ஆமென் அவராலே நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறபடினால் ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமாக. அதே வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் ஆமென் ஸ்தோத்திரம் நாம் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே ஆமென் அவரோட நாம்
நாம் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், ஸ்தோத்திரம், அவர் நமக்காக மரித்தபடினாலே அவருடைய மரணத்தினாலே நாம் இப்போது அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். எந்த ஐக்கியம், எந்த சிநேகம், ஆமென், ஸ்தோத்திரம், எந்த அன்பு நமக்கு இல்லாவிட்டாலும் அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தபடினாலே அவரோடு கூட நாம் ஒப்புரவாக்கப்பட்டு அவருடைய ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென், ஜீவனாலே இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட, ஆமென், ஸ்தோத்திரம், இன்றைக்கு ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு அனுபவம், ஆமென், நம்முடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது, அவருடைய ஜீவனோடு இணைந்திருக்கிறது. சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிரித்த முகத்தோடு, ஆண்டவரே, இன்றைக்கு ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை அடிமைக்கு தந்தீரே, ஆண்டவரே, அடியாளுக்கு இன்றைக்கு நீர் கொடுத்தீரே, உம்முடைய மரணத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஜீவனிலே ஆண்டவரே, உம்முடைய ஜீவனாலே இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற அந்த நிச்சயத்தை எங்களுக்கு தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் எத்தனை பேர் நம்ம சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ரட்சிப்புடைய நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்ட பின் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. துக்க முகத்தோடு அல்ல, அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரே, அந்த சந்தோஷம் இந்த உலகத்தில் எனக்கு போதும், வேற ஆசையே எனக்கு இல்லப்பா. ஆண்டவரே, நான் உம்முடைய ரட்சிப்பை நான் சுதந்தரித்த பிறகு அந்த ரட்சிப்பை நான் முடியும் மட்டும் பாதுகாத்து நடக்க எனக்கு கிருபையும் வரங்களையும் கொடுப்பீராக, எனக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுவீராக. எனக்கு கேட்கிற யாவருக்கும் ஆண்டவர் அந்த ரட்சிப்புடைய நிச்சயத்தை ஒன்று கூட கர்த்தர் உறுதிப்படுத்தி தருகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தராகிய தெய்வத்துக்கு நாம் மகிமை செலுத்துவோம். அந்த ரட்சிப்புடைய சந்தோஷத்தோடு நாம் இன்றைக்கு விசுவாச பாதையில் ஓட்டத்தை ஜெயமாய் ஓட கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பொல்லாத சாத்தான் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் என்கிற, ஆமென், ஸ்தோத்திரம், ஒருமையான ஒரு தேவ மனிதன் என்ன செய்தார்? ஸ்தோத்திரம், ஆமென், அந்த ரட்சிப்பை சுதந்தரித்து கொண்ட பிற்பாடு, ஆமென், பொல்லாத சாத்தான் பழைய பாவங்களை அவருக்கு முன்பதாக, ஆமென், ஸ்தோத்திரம், சுட்டி காண்பித்தான். ஆனால் இந்த, ஆமென், தேவ மனிதர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆமென், அந்த ஸ்தோத்திரம், அந்த பாவ பட்டியலை அவருக்கு முன்பதாய் கொண்டு காண்பித்த அந்த சாத்தானை நோக்கி, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், இயேசுவின் இரத்தமாகிய அந்த சிவப்பு புட்டிலை என்ன செய்தார்? அவர் தூக்கி, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த பாவ பட்டியலை நோக்கி சாத்தானை நோக்கி எறிந்தார். அந்த நேரத்தில் பார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி, ஆமென், அந்த பொல்லாதன் ஓடியே போனான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய கோபங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வருகிற அந்த சாத்தானுடைய தந்திரங்களை இயேசுவின் இரத்தத்தினால் நாம் முறியடிக்கணும். ரட்சிப்புடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஆமென், ஸ்தோத்திரம், அந்த பொல்லாதவனை இயேசுவின் நாமத்தில் அனுதினம் நாம் முறியடித்து நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் காத்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. இரண்டாவது, கிறிஸ்துவை குறித்த நிச்சயம் நமக்கு காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள், ஆமென், 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆண்டவராகிய இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கிறிஸ்துவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நிச்சயத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், எழுந்து நின்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆமென், அந்த பூரண கிருபையோடும் பூரண பலத்தோடும், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், அப்போஸ்தலர்கள் மேல் தேவனுடைய வல்லமை அதிகாரம் அவருடைய பயங்கரமாய் வெளிப்பட்டது. ஸ்தோத்திரம். அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து இஸ்ரவேல் குடும்பத்தாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை, ஆமென், ஸ்தோத்திரம், தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சிலுவையில் அறைந்த
இந்த இயேசுவையே. ஹல்லேலூயா. ஒரு குற்றமும் செய்யாது, ஒரு பாவமும் செய்யாது இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள். ஆமென். நீங்கள் அறைந்த இந்த இயேசுவை ஆண்டவர் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் ஆமென் ஸ்தோத்திரம் மாற்றினார் என்று சொல்லி இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய நீங்கள் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க ஸ்தோத்திரம், இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்வளவு திடகார்த்தமாய் சொல்ல வேண்டிய காரணம் ஸ்தோத்திரம் ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் அடையாளமாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் எதற்கும் அஞ்சாத நெஞ்சத்தோடு துணிச்சலான இருதயத்தோடு அந்த தேவனை உயர்த்தினார்கள் என்று சொன்னார். அந்த பரிசுத்தமான ஆண்டவரை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் இவர்தான் உண்மையான கிறிஸ்து என்று சொல்லி அநேகருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினாங்க என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிற நானும் அநேகருக்கு நற்சாட்சியாய் வெளிப்பட வேண்டும். இந்த கிறிஸ்துவை குறித்து அநேகருக்கு சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை குறித்த ஒரு நிச்சயம் நமக்கு எப்போதும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் குறித்த நிச்சயம் உள்ளவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஜெயத்தோடு ஓட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டத்திலே ஆண்டவராகிய தேவன் கூட இருப்பாராக. ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 1:12 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை எழுதும்போது சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா. அவருக்குள் நிச்சயம் இருந்து நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். எனக்கு தெரியும் நான் விசுவாசித்திருக்கிற ஆண்டவர், நான் விசுவாசித்திருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் யார் என்பதை குறித்த அறிவு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு ஆமென் கிறிஸ்துவை குறித்த ஒரு நிச்சயம் இல்லாதவர்களா ஏதோ எல்லாரும் ஓடுகிறாங்க. நானும் இயேசுவை பின்பற்றுகிறேன், நானும் கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதனுடைய ஆழத்துங்கள் அறியாதபடிக்கு, அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஆமென் இவரே உண்மையான தெய்வம் என்பதை அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவை குறித்த ஒரு நிச்சயம் நம்மில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவே. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் நான் நிச்சயத்தும் இருக்கிறேன். அல்லேலூயா. அதை காத்துக்கொள்ள வல்லவராய் நான் ஒப்பு கொடுத்ததை அவர் காத்துக்கொள்ள வல்லவர் என்பதை நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கும்போது நமக்குள் நிச்சயம் எழும்பட்டோம். ஆமை. அதே பக்தனாகி யோபை பார்க்கும்போது 19ஆம் அதிகாரம் 25ஆம் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நான் ஆமை என் நேசர், என் ஆமே, என் ஆண்டவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் ஆமே சொந்த ஆத்தும நாயகராகிய மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாகவே இந்த பரிசுத்தமான நாளிலும் கூட ஆமென் நமக்கு ஆமென் ரட்சிப்பை குறித்த நிச்சயம், கிறிஸ்துவை குறித்த ஒரு நிச்சயம், ஆமென் மாத்திரமல்ல மூன்றாவதாக பரிசுத்த ஆவி குறித்த ஒரு நிச்சயம் நமக்கு காணப்பட வேண்டும். ஆமென் லூக்கா 11:13 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறீங்க, ஆனால் ஸ்தோத்திரம் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற பிள்ளைகளுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னைக்கு கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை அதிகமாய் கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆவியாகிய அந்த எஞ்சின் நமக்குள் இயங்குமே ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம் ஆவியினுடைய பலத்தோடு நாம் ஓட முடியும். ஆவியினுடைய நிறைவோடு நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். இந்த பகல் காலம் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு ஒரு நிச்சயம் காணப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவி குறித்த நிச்சயத்தோடு நான் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பரிசுத்த ஆவி குறித்த நிச்சயம் இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆவியின் அபிஷேகம் நமக்குள் இருந்தால் நாம் சகலத்தை நாம் ஜெயித்து நாம் கடந்து வர முடியும். ஆகவே இந்த ஆவியின் வல்லமை குறித்த ஒரு நிச்சயத்தோடு இன்றைக்கு அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளுமாக. ஆமென். நான்காவதாக கர்த்தருடைய அழைப்பை குறித்த ஒரு நிச்சயம் நம்மில் காணப்பட வேண்டும். அநேகர் இந்த அழைப்பை குறித்த நிச்சயம் இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க.
எபிரேயர் 11:8 வாசிக்கிறோம் பாருங்க. ஆபிரகாமை ஊர் என்ற சோத்திரம் கல்தேருடைய பட்டணத்திலிருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் அவர் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் கடந்து போனாலும் கர்த்தர் சோத்திரம் அழைப்பில் சோத்திரம் உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். அழைத்த தேவன் ஹல்லேலூயா அவருக்கு எந்த குறையும் இல்லாதபடி தங்கும் உறைவிடம், உண்ணும் உணவு, உடுக்க வஸ்திரம், எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்து இந்த உலகத்தில் செல்வ சீமானாய் கர்த்தர் மாற்றி அந்த அழைப்பல்லவா இன்றைக்கு சோத்திரம் கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் சோத்திரமுடைய அழைப்பையும் நாம் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொண்டு நாம் ஓடுமையானால் இந்த அழைப்பின் நிச்சயத்தை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு ஓடுமையானால் அழைத்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். வருகை மட்டும் மகிமையிலே சேருகிற வரையிலும் நம்மை நடத்துவார். ஐந்தாவதாக வருங்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம் நம்மில் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 31:25 வாசிக்கிறோம். வருங்காலத்தை பற்றி அவள் மகிழ்கிறாள். ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். ஆகவே நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வருங்காலத்தை குறித்து எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ரோமர் 5:17 அதிகாரத்தினுடைய 17 வாசிக்கும் போது நமக்கு ஒரு நிச்சயம், வருங்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம். ஹல்லேலூயா. கிருபையின் மேல் பூரணத்தையும் ஸ்தோத்திரம் நீதி ஆகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஜீவனை அடைவார்கள் என்பதற்கு ஸ்தோத்திரம். ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவாகிய தேவன் சகல பரிபூர்ணமான நன்மைக்கின் பாதையிலே நம்மை நடத்தி அவருடைய ஆளுகைக்குள் நம்மை சோத்திரம் நம்மை நடத்துவான்கிற நிச்சயத்தோடு நாம் காணப்படும். இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த 5 விதமான நிச்சயம் நமக்குள் காணப்படும். எனால் நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா சொல்லி தெய்வத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஓட்டத்தை முடித்தினார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிச்சயத்தோடு ரீபாலா சந்தரபா நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடின் நில்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடினும் நில்லாமல் ஓடு. பாவம் பாரும் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பின்னானவை மறந்தே முன்னோக்கியே ஓடு, கண்மாலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பின்னானவை மறந்தே முன்னோக்கியே ஓடு, கண்மாலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பாவம் பாரம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் அப்பா நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரை அப்பா ஜெயத்தோடு நாங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க உம்முடைய பலனை கிருபை ஒவ்வொருக்கும் கொட்டிப்பீராக. ஆண்டவரை என்னால் ஓட முடியலை, என்னால் எதுவுமே செய்ய முடியும்னு சொல்லி ஆண்டவரே அப்பா வேதனையோடு ஆண்டவரே அப்பா பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மேலே இப்போ நம்முடைய ஆவியின் வல்லமை ஊற்றப்படுவதாக. ரீபாலா சந்தரபா கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே விடுவிக்கிறமைக்காய் ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளுக்குள் வெளிப்படுகிறமைக்காய் நன்றி தகப்பன. கிறிஸ்துவுக்காக ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராட விசுவாசத்தை காத்து நடக்கத்தக்கதா நம்முடைய பிள்ளைக்கு இப்போது கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். நன்றி ஆண்டவரே. பலகீனமான சரீரங்களை, வியாதிப்பட்ட சரீரங்களை ஆண்டவரே அப்பா நொறுக்கப்பட்ட உள்ளங்களை கர்த்தர் இப்போது விடுவிக்கிறீர் ராஜா, விடுவிக்கிறீங்க. இப்பொழுதே கிறிஸ்துனுடைய இரத்தத்தினுடைய வல்லமை உம்முடைய
பிள்ளைகளை சரீரத்தின் மேல் ஆவி ஆத்துவன் மேல இறங்குகிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறமைக்காக நன்றி. பலப்படுத்தி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.